श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि गुरुभ्यः तद्गुरुभ्यस्य नमो वाकमदीमहे वृणीमहे च तत्राद्यौ दम्पती जगदाहम्पदी ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपास्महे वेदान्तगुरुमुखार्चितवागीशपदारविन्दमधुपालिं श्रीब्रह्मतन्त्रकलिजिन्मणिमालां वन्दिशीयसुमहार्गाम् सङ्कल्पकल्पलतिकामभिं क्षमायाः स्वेच्छावराहमहिषीं सुलभानुकम्पां विश्वस्य मातरमकिञ्चन कामधेनुं विश्वम्भराम शरणं प्रपत्ये. பூமி பிராட்டினுடைய வைபவம் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதுல போன வாரம் நமக்கு முடிக்கச்ச தாயாரினுடைய சங்கல்பம், பூமி பிராட்டினுடைய சங்கல்பத்தினால ஸ்வர்க்கமாவது மோட்சமும் எந்த ஒரு மார்க்கமாக இருந்தாலும் தாயாரே நமக்கு காமிச்சு கொடுக்கிறா அப்படின்னு, தாயார் நம்ம பூமி பிராட்டியை சேவித்தாலே சகல விதமான ஐஸ்வர்யங்களையும் நமக்கு தரா அப்படின்ற வரைக்கும் போன வாரம் பார்த்தோம். அப்புறம் அந்த அவதாரமே வராக புராணம் அப்படின்றதுக்காக தாயார் முதலாகவே இருந்து அவதாரம் பண்றா. தனக்கு பொறுமைதான் முக்கியம், ஆனாலும் இந்த இடத்துல பொறுமையை விட்டு கொடுக்கிறாளாம். ஏன்னா பகவான் அவதாரம் பண்ணணும்னா உடனே ஒரு அவதாரம் திடீர்னு பண்ணிட முடியாது. ஒரு வியாஜத்தை பார்ப்பான் பகவான், ஒரு காரணம் இருக்கணும் இல்லையா? அப்ப அந்த என்ன காரணம் அப்படின்னா, அப்ப ஏதாவது ஒருத்தன் தப்பு செய்யணும் அப்படின்னா அந்த பூமி பிராட்டியே தான் ஹிரண்யாக்ஷன் எடுத்துட்டு போற மாதிரி ஹிரண்யாக்ஷனால எடுத்துட்டு போயிட முடியுமா பூமியை அப்படின்னா, தான் அப்பயாவது பகவான் வருவேர் அப்படின்னு அவனுக்கு அங்க அகப்பட்டு அதுக்கப்புறம் பெருமாள் காப்பாற்ற வரும் பொழுது இந்த விசேஷமான மக்கள் எல்லாருக்கும் சகல விதமானவாளுக்கும் புருஷார்த்தத்தை எடுத்து சொல்லணும் அப்படின்னு அந்த வராக புராணம் வருது. அப்படி நமக்காகவே அந்த பொறுமையும் விட்டு தான் முதல்லயே போய் இந்த அவதாரத்தை பகவானை பண்ண வைக்கிறான். அப்பேற்பட்ட பிராட்டியினுடைய அனுகிரகம் நமக்கு கிடைச்சது. அப்படி இன்று 23வது பாசுரம். இந்த பாசுரத்துல சுவாமி தேசிகன் 2 விதமான அனுபவங்களை நமக்கு கொடுக்கிறார். ஒண்ணு பூமி பிராட்டி, பூமி தேவி, பகவான் வராகனுடைய பத்னி, தர்ம பத்னியாக சேவிக்கும் பொழுது நம்ம பூமி பிராட்டியை மனசுல வச்சிருப்போம். ஒண்ணு பூமி, நம்ம இருக்கிற பூமி, அந்த தாயாரே தான் பூமியாக இருந்து அந்த பூமி மாதிரி வடிவெடுத்து நமக்கு எல்லாருக்கும் அனுகிரகம் பண்றா இல்லையா? அப்ப அந்த பூமின்னு வச்சுட்டா இது ரெண்டுத்துக்கும் சேர்த்து ஒரு விதமான லட்சணங்கள் வரா மாதிரி, 2 அர்த்தமும் வரா மாதிரியான ஸ்லோகத்தை நமக்கு அனுகிரகிச்சிருக்கேன். எப்பேற்பட்ட பூமி பிராட்டி அப்படின்னு. கண்டோஜ்வலாம் கஹனகுந்தல தர்ஷனீயாம் சைலஸ்தனீம் தரல நிர்ஜர லம்பஹாரம் ஷியாமா ஸ்வதஸ்திரியுக சூகரகேஹினீ த்வம் வியக்திம் சமுத்ரவசனாம் புவீம் பிபரிஷி அப்படின்னு இங்க ஒவ்வொரு ஸ்லோகம் ஷியாமா அப்படிங்கும் பொழுது தாயாரினுடைய வர்ணம் அப்படின்னு சொன்னா பூமி பிராட்டி கருப்பு வர்ணம் அப்படின்னு வச்சுக்கலாம். அது பூமி பிராட்டிய சொல்லும் பொழுது, பூமி அப்படின்னு சொல்லும் பொழுது எப்படின்னா நிர்வாகம் பண்ணும்போது இயற்கையான ஆச்சரியமான அழகான ஒரு பெண், யுவ பெண் அப்படின்னு அர்த்தம். அப்பேற்பட்ட ஷியாமா அப்படின்னு. அது பிராட்டின்னு சொல்லும் பொழுது இயற்கையாக ஒரு யுவாவான பெண் அப்படின்னு சொல்றோம். இந்த பூமி அப்படின்னு பார்க்கும் பொழுது மேலேருந்து அது கருப்பான வர்ணம் கொண்டது பூமி. அப்ப பிராட்டி பூமி, பிராட்டி தான் பூமியாக அந்த வடிவில இருக்கா. அதை சொல்லிட்டு வர கண்டோஜ்வலாம் அப்படின்னு ஒரு 6 இதுல கம்பேர் பண்ற மாதிரியான அற்புதமான பதங்கள். கண்டோஜ்வலாம் அப்படின்னா குன்று, பூமியில இருக்கிற பல குன்றுகள் இருக்கு இல்லையா, அதனால பிரகாசமாக இருக்கும் குழிகள், பிளாட்டியூ அப்படின்னு சொல்ற மாதிரி. அதே தாயாருக்கு சொல்லணும்னா பூமியில அப்படின்னா பிரகாசமாக அந்த கண்ணங்கள், அந்த 2 கண்ணத்தினால பிரகாசமாக நமக்கு தெரியலாம். அங்க குன்றுகள், இங்க கண்ணங்கள், கண்ணத்துல குழி விழுற மாதிரி அந்த குன்றுகள் சின்ன சின்ன குழியாக நமக்கு இருக்கும். அது இந்த பதத்துக்கு 2ஆகவே அர்த்தமாக வருது. ஒண்ணு பூமிக்கு சொல்லும் பொழுது குன்றுகள், பூமி பிராட்டிக்கு சொல்லும் பொழுது அழகான கண்ணங்கள்னாலே பிரகாசம் அப்படின்னு. கஹன குந்தல தர்சனீயாம் அப்படின்னு, கஹன குந்தல அப்படின்னு சொல்லும் பொழுது காடுகள், அடர்த்தியான காடுகள். அந்த காடுகள்ல நிறைய மரங்கள் அப்படிலாம் இருக்கு, ரொம்ப அடர்த்தியாக இருக்கு. அது பூமிக்கு ஒரு விசேஷணமாக அமையிறது, அழகாகவும் இருக்கு.
தாயாருக்குன்னா அடர்த்தியான கூந்தல், அதுக்கான அர்த்தம். ககன குந்தல அப்படிங்க வரும்போது அழகான கூந்தல் உடையவள் அப்படின்னு, அப்படி இந்த வர்ணனை. மூன்றாவதாக சொல்லும்போது சைல ஸ்தனீம் தரல அப்படின்னு, தாயார் நமக்கு பால் கொடுக்குறா இல்லையா, ஸ்தன்யம். அது வந்து எப்படின்னா மலை போல், இந்த மலைகள்லாம் பூமிக்கு அப்படி இருக்காம் ஸ்தன்யமாக. அதே அது பூமிக்கு சொல்லும் பொழுது மலைகளாக இருக்கு அப்படின்னு, அது தாயாருக்கு சொல்லும் பொழுது சன்னியமாக அது வந்து நமக்கு எல்லாருக்கும் ஞான ஜனனி நம்மளின் ஞானத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கு அப்படின்னு, ஞானப்பால் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி நிர்ஜர லம்பஹாரம் அப்படின்னு அருவிகள்லாம் இருக்கு, ஆச்சரியமான அருவிகள் அந்த பூமியில இருந்து, அது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கு, அசைந்து அசைந்து வருது. அந்த மாதிரி தாயாருக்கு என்னன்னா முத்து மாலைகள், அந்த மாலைகள்ன்றது ஆச்சரியமா அந்த பூமியில இருக்கிற மாலைகள் அதுவே அருகியாக இருக்கிற மாதிரியான அந்த வெளிச்சமாக ஆச்சரியமாக நமக்கு இருக்கு. அப்புறம் ஷியாமா அப்படின்னும் போது நம்ம முதல்லயே பார்த்தோம், கருப்பு வர்ணம் அப்படின்றது பூமிக்கு தாயாருக்கு வரும் பொழுது இயற்கையான அந்த அது ஒரு யுவாவான பெண்ணை குறிப்பதாக இருக்கு. ஸ்வதஸ்தி யுக சூக்கர கேஹினித்வம் அப்படின்னு, கிரகணீத்வம் அப்படின்னு, சூக்கரன் அப்படின்னாலே வராகன் அர்த்தம். அப்பேற்பட்ட வராகனுக்கு திவ்ய மகிஷி பத்னியாக இருக்கக்கூடிய தாயாரினுடைய வர்ணனை. வியக்திம் சமுத்திரவசனா அப்படின்னு, சமுத்திரம் அப்படின்றது பூமிக்கு நிறைய, அந்த மேலேந்து பார்க்கும்பொழுது நிறைய சமுத்திரங்கள் இருக்கு. அந்த சமுத்திரம் தாயாருக்கு எப்படி இருக்குன்னா, அந்த சமுத்திர வசனாம், வசனாம் அப்படின்னு சொன்னா வஸ்திரமாக நமக்கு தெரியும், தாயாருக்கு வஸ்திரம். இதையே நமக்கு சிறிய திருமடல்ல ஆச்சரியமாக திருமங்கை ஆழ்வார் முதல்ல இப்படிதான் எடுப்பார், அந்த பூமியினுடைய ஒரு ஒரு வர்ணனையும் அந்த தாயாரினுடைய அலங்காரமாக அப்படின்னு. எப்பேற்பட்ட கூந்தங்கள், மேகங்கள்லாம் கூந்தல் போல இருக்கு அப்படின்னு, ஒவ்வொரு அந்த பூமிக்கு சுத்தி இருக்கிறது எல்லாமே தாயாருக்கு ஒரு அலங்காரமாக அமையிறது. இந்த காடுகள், அந்த நதிகள் எல்லாமே வஸ்திரமாக அப்படின்னு ஒவ்வொரு விஷயமாக எடுக்கிறார். அந்த மாதிரியாகவே சுவாமி தேசிகன் இங்கேயும் இந்த 6 விஷயத்தை எப்படி, அது அந்த பதங்களுக்கு சம்ஸ்கிருதத்துல ஒரு பதத்துக்கு பல அர்த்தம் வரும் இல்லையா, இப்படி நம்ம ஸ்லோகத்தை ஒரு பக்கமாக பார்த்துட்டு போனா பூமி அப்படின்னு சொல்லி ஒரு விதமாக இந்த அர்த்தங்களையும், பூமி பிராட்டி அப்படின்னு சொன்னு அதுக்காகவும் ஒரு அர்த்தங்களையும் அப்படி அமையற மாதிரியாக ஒரே பதங்களை வைத்து இந்த ஆச்சரியமான இந்த ஸ்லோகத்தினாலே பிராட்டி மங்களாசாசனம் அன்று. அதை ஒரு வாட்டி பார்க்கும்போது கண்டோஜ்வலாம் ககன அப்படிங்கும் பொழுது அங்க குன்றுகள், இங்க வந்து தாயாருக்கு குழிகள் அப்படின்னு எடுத்துக்கலாம். அது பிரகாசமாக இருக்கு. ககன குந்தல அப்படின்னு காடுகள், அதே தாயாருக்கு சொல்லும் பொழுது அடர்த்தியான கூந்தல் அப்படின்னும், அப்படி தர்சனம் நமக்கு அப்படி சேவை சாதிக்கிறா அப்படின்னு. சைலன் தனி தரல அப்படிங்கும் பொழுது பெரும் தாயாருக்கு ஸ்தனமாக அந்த பூமிக்கு மலைகளாக அப்படி அமைந்து, நிர்ஜர அப்படின்ற அருவிகள் தாயாருக்கு முத்து, தாயாருக்கு சொல்லும் பொழுது முத்துகள் பிரகாசமாக இருக்கிறது. சியாமா அப்படின்னு சொல்லும் பொழுது கருப்பு வர்ணம் கூடியது மேலேந்து பார்க்கும் பொழுது பூமி. அதே தாயாருக்கு சொல்லும் பொழுது இயற்கையான அழகான அந்த யுவாவான பெண் அப்படின்னும். அப்புறம் சமுத்திர வசனாம் அப்படின்னு சொல்லும் பொழுது சமுத்திரம், பூமியில அழகாக நமக்கு சமுத்திரங்கள் அமையிறது தாயாருக்கு, அதுவே சமுத்திர வசனாம் அப்படின்னு வஸ்திரமாக நமக்கு காட்சியளிக்கிறதுன்றது அப்பேற்பட்ட பூமி பிராட்டி அப்படின்றத இந்த ஸ்லோகத்துல வராக தாயார் பூமி பிராட்டியை நமக்கு சொல்ற. இதுக்கு அடுத்தது தாயாரினுடைய பெருமையை எப்படி எந்தெந்த இடத்துல எல்லாம் இருக்கு, யார் யாரெல்லாம் எப்பேற்பட்டவாள்லாம் தாயாரை நமக்கு சேவிக்கிறா அப்படின்றத எடுத்து சொல்ற. நிசம்சயேன் நிகமசீம நி விஷ்ணு பத்னி, தாயாரான விஷ்ணு பத்னி அப்படின்னு சொல்லி, பிரக்யாபிதம் பிருகுமுகே முனிபி பிரதீதைஹி பஸ்யந்தனஸ்ய ஹரதி ரசசம்ஸ்துதேன சந்த சமாதி நயனேன தவானுபாவம் அப்படின்னு. நிசம்சயே அப்படின்னு நிகமசீமணி, நிகமம் அப்படின்னாலே வேதாந்தம் அப்படின்னு அர்த்தம். வேதாந்தம் அப்படின்னா வேதம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, எல்லா வேதம் ரிக் யஜுர் சாம அதர்வண, இந்த வேதத்துக்கு 2 பாகம் உண்டு. அது முதல் பாகம் கர்ம பாகம், 2ஆம் பாகம் வேதாந்தம் அப்படின்னு கடைசியா வர்றதுனால வேதத்துக்கு அந்தமாக இருக்கிற பாகம் முடிக்கு பாகம்னு சொல்றோம். அந்த முதல் கர்ம பாகம் எல்லாமே நம்மளுக்கு பலன் கொடுக்கக்கூடியது. நம்ம கர்மாக்கள் என்னென்ன யஜ்ஞயாகாதிகள் பண்ணா எப்பேற்பட்ட பலன் அப்படின்னு எல்லாம் நித்தியமும் நம்ம பண்ணக்கூடிய கர்மால இருந்து எல்லா யஜ்ஞயாகாதிகளும்
அதுல சொல்லப்பட்டிருக்கு. அதே வேதாந்த பாகத்துல பூர்த்தியாக சாட்சாத் பரபிரம்மமான பகவானை பத்தி தான் சொல்லியிருக்கு. அவருடைய லீலைகள் எப்படி இந்த சிருஷ்டி ஸ்திதி லயத்தெல்லாம் பண்றார் அப்படின்னு. அந்த வேதாந்த பாகத்திலையும் தாயாரை பத்தியும் 3 பிராட்டி பத்தியும் நமக்கு விஸ்தாரமாக சொல்லிருக்கா. அதனால அப்பேற்பட்ட வேதாந்தத்துல சந்தேகம் இல்லாத மகர்ஷிகள் அப்படின்னு பிரக்யாபித்தம் பிருகு முகேஸ்வர அப்படிங்கிற அப்பேற்பட்ட முனிபி பிரதீதைகி, பிருகு போன்ற முனிவர்கள், பிருகு போன்ற ரிஷிகள் அவள்லாமே பூமாதேவியை பெருமையாக சொல்கிறாள். பிரக்யாபித்தம், எங்க பார்த்தாலும் விஸ்தாரமாக கொண்டாடுறா. தான் தியானம் பண்ணச்ச கூட பெருமாள் மட்டும் இல்லாம ஸ்ரீதேவி, பூமாதேவி, நீலாதேவி எல்லாத்தோடையும் சேர்த்து பூமாதேவியும் சேர்த்து அதிகமாக அவ கொண்டாடுறா. விஷ்ணு பத்னி தாயார், அப்பேற்பட்ட தாயார். ஏன்னா அந்த அதுலயே தாயாரினுடைய பெருமையை தெரியுது. அவளுக்கு வேதாந்தத்துல சந்தேகமே இல்லை. வேதத்தை ஒத்துக்காதவா அவளை விட்டுருவோம். சில பேர் ஒத்துண்டு அறக்குறையா புரிஞ்சுக்கிறவா, அது ஒரு பக்கம் இருக்கா. சில பேர் என்ன சொல்றா, சிலதெல்லாம் ஏத்துக்கலாம், சிலதெல்லாம் ஏத்துக்க வேணாம் அப்படிங்கிறா. அப்படின்னு தான் கிடையாது. வேதத்துல ஏத்துக்கணும்னா எல்லாத்தையும் தான் நம்ம ஏத்துக்கணும். அதை உணர்றவா, அதனுடைய தாத்பரியத்தை அறிந்தவா அப்படின்றது பார்த்தா முதல்ல ரிஷிகள், அதுக்கப்புறம் நம்ம ஆச்சாரியர்கள். அந்த ரிஷிகள் தானே இந்த வேதத்தை எல்லாம் நமக்கு முதல்ல வேதவியாசர் வகுத்து கொடுத்தார். அதுல ஒவ்வொரு ரிஷி ஒவ்வொரு இது வச்சு இதை பண்ணி இதை விடாம நம்மளுக்கு வேதத்தை இது பண்ணிட்டு இருக்கான். அவாதான் இந்த வேதத்தை பூர்த்தியா ரட்சிச்சுண்டு நமக்கு வந்து கொடுத்துட்டே இருக்கா. அப்பேற்பட்ட பிருகு போன்ற மகரிஷிகள் அப்படின்னு இங்க பிருகுன்னு சொல்லும் பொழுது நமக்கு உதாரணத்துக்கு அப்பேற்பட்ட அந்த ரிஷிகள் அவள்லாமே பூமி பிராட்டி எப்படி பகவான் எவ்வளவு முக்கியமாக அவளுடைய தபஸ்ல பெருமாளை மட்டும் இல்லாம தாயாருடையும் சேர்த்தேதான் சேவிக்கிறார். அப்பேற்பட்ட பெருமை உள்ளவர் பூமி பிராட்டி. அதுக்கப்புறம் ரிஷிகள், அதுக்கப்புறம் என்னன்னா பெரிய மகான்கள். இந்த மகான்கள் அப்படின்னு வரும்பொழுது ஆச்சாரியர்கள், பெரிய பெரிய மகான்கள். பஸ்யந்தனஸ்ய வரதி ரசசம்ஸ்துதேன அப்படின்னு ஐகாந்தியமாக ஒரே ஒரு அவள்லாம் மகான்கள் அப்படின்னா வேற ஒரு இத்தர தெய்வத்துக்கிட்ட போக மாட்டா. ஒரே ஒரு சாட்சாத் பகவான் தான். ஏன்னா வேதத்துல சொல்லப்பட்ட அனைத்து தேவதைகளும் இருக்கா. அவளும் பலன்கள் தரா. போகக்கூடாது, சேவிக்க கூடாதுன்னு இல்லை. ஆனா இந்த மகான்கள் எந்த எதிர்பார்க்கிறான்னா சாட்சாத் மோட்சத்தையும் கைங்கரியத்தை மட்டும்தான். அந்த பலனை கொடுக்கக்கூடியவர் யாரு? சாட்சாத் பகவான் விஷ்ணு, அதுக்கப்புறம் தாயார் பிராட்டி, பெருமாள். அதனால பிராட்டியோட சேர்ந்த பெருமாள். ஏன்னா பெருமாளே கூட நம்மளுடைய பாப்பத்தை பார்ப்பேர், பிராட்டி தான் நமக்கு அனுகிரகிக்கிறா அப்படின்னு நம்ம எவ்வளவோ இடத்துல பார்த்துருக்கோம். அதனால நமக்கு மோட்சமே கதி அப்படின்னு இருக்கிறதுனால அதனால நம்ம இத்தர தேவதைகள் எல்லாமே பகவான், அது அந்தரியாமியான பகவானுக்கே போய் சேரணும் அப்படின்னு யக்ஞயாகாதிகள் பண்ணா கூட அக்னியே ஸ்வாகான்னு நம்ம சொன்னா கூட அதுல இருக்கிற அக்னியோடைய அந்தரியாமியான இருக்கிற பகவான் அப்படி. ஹயக்ரீவ ஸ்தோத்திரத்திலே சொல்றோம், ஹவிஸாக இருந்து எல்லாத்தையும் வாங்குறது சாட்சாத் ஹயக்ரீவனே அப்படின்னு. அப்போ அந்தந்த தேவதைகளுக்கு அந்தரியாமியாக பகவான் இருக்கான். அந்தந்த தேவதைகள் யாருன்னா அங்கி அப்படின்னு சொல்லும். அங்கம், அவள்லாம் அங்கம், பகவான் அங்கி அப்படின்னு. இப்ப நம்ம நம்ம கையில வளையல் போடுறோம் அப்படின்னா அது ஒரு நம்மளுடைய கைக்கு அலங்காரமாக ஆறுது. அந்த மாதிரிதான் தேவதைகள். பகவானுக்கு அவள்லாம் ஒவ்வொரு அலங்காரமாக இருக்கா. ஆனா அந்தரியாமியாக இருக்கிறவன் பகவான் தான். இப்ப யாராவது கைக்கு வளையல் போடுறோம் அப்படின்னா எனக்கு வளையல் போடுறோம் தானே அர்த்தம். இப்போ ஒரு பெண்ணுக்கு வளையல் போடுறோம், அந்த பெண்ணுக்கு தான் அது. கைக்குன்னு தனியா நம்ம சொல்றோம், அது கைக்கா இல்ல அவளுக்கா அப்படின்னா அவளுக்கு தானே. அப்ப அந்த மாதிரி அந்த எல்லாருக்கும் அந்த யாருக்கோ இந்த இவாள்லாம் அங்கமாக இருந்தாலும் அந்த அங்கிக்கே போய் சேரும் அப்படின்றது தான் நம்மளுடைய சம்பிரதாயம். அந்தந்த இடத்துல அந்தந்த தேவதைகள் பலனை கொடுத்தாலும் அந்த பலனை அவ கொடுக்கறதுக்கான சக்தியை கொடுத்தது அந்தரியாமியான பகவான். அதனால அவளுக்கு வேற ஒரு பலன் எதுவும் எதிர்பார்த்து பண்றது இல்லை. ஒண்ணு லோகா சமஸ்தா. இது அவளுக்கு என்ன வேண்டும் அப்படின்னா சாட்சாத் பகவானுக்கு இகத்திலையும் பரத்திலையும் கைங்கரியம் பண்றதுதான். அவ வேற எந்த பெருமாளையும் சேவிக்க மாட்டா. அப்படிங்கும்பொழுது சாட்சாத் வேற யாரும் எந்த தேவத்தையும் சேவிக்க மாட்டா. அவளுக்கு ஒரே ஒருத்தன் ஸ்ரீமன் நாராயணன். அப்படிங்கும் பொழுது அதுதான் நீங்க சொல்றே சம்ஸ்துதே அப்படின்னு. அப்பேற்பட்ட ஐகாந்திகள் உண்ட அந்த பூர்த்தியா அந்த தபஸ்ல இருக்கிறவா, இல்ல மந்திர ரூபமாக பகவான சேவிக்கிறவா, இல்ல யஜ்ஞ ரூபமாகவோ திருவாராதனம் பண்ணியோ பக்தியாகவோ
எப்படி இருந்தாலும் அது அவா சாட்சாத் பகவான் அப்படின்னு சொல்லும் பொழுது அவளும் சந்த சமாதி நயனேன தவானுபாவம் அப்படின்னு அந்த ஞானத்தினாலே உன்னையும் சேர்த்தே பூமி பிராட்டியே தான் அவளும் சேவிக்கிறா அப்படின்னு இங்க வந்து சொல்றேன். முதல்ல ரிஷிகளும் அதுக்கப்புறம் அவதரித்த இந்த பூமியிலே இருந்த மகான்களும் அப்படின்னு. இப்ப இவாள்லாம் பூமி பிராட்டிய எப்படி வேதம் சொல்கிறதோ அந்த வேதாந்தத்துல இருக்கும்படி அந்த தாயாருடைய பெருமைகளை தெரிந்து, அந்த தாயார் சாட்சாத் பகவானுடைய தர்மபத்னி ஸ்ரீ வைகுண்டத்துல இருந்தாலும் பூமி அப்படின்ற ஒரு ரூபம் எடுத்து தான் இங்க இருந்து நம்ம எல்லாரையும் ரட்சிக்கிறா அப்படின்றது நம்மேல் இருக்க கருணையினாலே அப்படின்றதுனாலையும் அந்த பெருமையை தெரிந்ததுனாலையும் அந்த தாயார வேண்டின்றாலே சகலமும் அவளுக்கு கிடைச்சிடும் அப்படின்ற ஒரு இதனாலே தான் எல்லாரும் அந்த தபோபலம் எல்லாமே சாட்சாத் பூமி பிராட்டியோட சேர்ந்துதான் பகவானை வந்து சேவிக்கிறா அப்படின்றதும் இங்க அப்பேற்பட்ட தாயாருடைய பெருமை அப்படின்னு இங்க இடத்துல நமக்கு சொல்லுது. அது சொல்லும்பொழுது புருகு போன்ற ரிஷிகளாகட்டும் மகான்களாகட்டும், மகான்கள் அப்படின்னா அஸ்மத் ஆச்சாரியர் வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம். நம்ம சம்பிரதாயத்துல வந்த அனைத்து ஆச்சாரியர்கள் மகான்கள் எல்லாருமே சேவிக்கச்ச பெருமாள் அப்படின்னு தனி இல்லை. நிறைய இடத்துல பார்த்தா தாயார் சன்னதிக்கு தான் இன்னும் அதிகமாகவே பிரதட்சிணங்கள்லாம் பெரிவா பண்ணுவா. தாயார் சன்னதியில தான் இன்னும் அதிகமா, இன்னும் சொல்ல போனா ஸ்ரீரங்கம் காஞ்சிபுரம் போல திவ்ய தேசங்கள் எல்லாம் தாயார் சன்னதிக்கு தான் தினமும். பெருமாளை வந்து என்னைக்காவது ஒரு நாள் ஏகாதசியோ என்னைக்கோ ஒரு சனிக்கிழமையோ அன்னைக்குதான் போய் சேவிப்பா. தாயார் சன்னதி தினமும் போய் சேவிச்சுட்டு வந்துருவா. அந்த மாதிரி அப்படி கூட்டம் இருந்தா கூட தாயார் சன்னதியை போய் ஒரு பிரதட்சணம் பண்ணிட்டு வருவா. ஸ்ரீரங்கத்துல பிரதட்சணம் பண்றதுக்கு அந்த கும்பல் இருக்காது, உள்ள போய் சேவிக்கிறதா பிரதட்சணமாவது பண்ணிட்டு வருவா. அப்படி பெரிய பிராட்டிக்கு எப்பேற்பட்ட பக்தியோ பூமி பிராட்டிக்கும் அதேதான். வராகாவதாரம்னு எடுக்கும் பொழுது இங்க சாட்சாத் பூமி பிராட்டிக்கு தான், மகாலட்சுமியை விட வராகாவதாரமே பூமி பிராட்டிக்காக இந்த இடத்துல அப்படின்னு சொல்லு. அதனால இந்த இடத்துல அந்த எப்படியெல்லோ 3 தாயாரையும் அப்படியே சேவிப்போம் அப்படின்ற இதுல வேதத்திலே சொல்லப்பட்டதும் அப்படின்றது இது இங்க சொல்றதா. அதை பூர்த்தியாக இருந்து சுவாமி தேசிகன் தாயாருடைய பெருமையை இங்க மங்களாசாசனம் பண்றோம். அதுக்கு அடுத்தது 25வது ஸ்லோகம். அப்படி தாயாரை நம்ம சேவிக்கிறா அப்படின்னா தாயார் என்னென்ன கொடுப்பாள் அப்படின்னா, பகவான் என்னென்ன நமக்கு கொடுப்பாரோ அத்தனையும் தாயாரும் கொடுப்பாள். அப்படி அதுதான் சஞ்சோதிதா கருணையா சதுரः புமர்த்தான் வியாதன்வதி விவித மந்திர கணோபகீதா சஞ்சிந்தியசே வசுமதி ஸ்திர பக்தி பக்தியை அந்தர்பகிஷ்ச பகுதா பிரணிதானதாட்சை அப்படின்ற மகான்கள் அந்தர்பகிச்ச அந்தர்யாமியாக இருக்கிற தாயாரையும், அந்தர்பகிச்சன்னா உள்ளே ஸ்மரிச்சுட்டு இருக்கா இல்லையா. நம்ம வந்து மந்திராதிகள் சொல்லிண்டோ கண்ணை மூடின்னு நம்ம தாயார் வேண்டிக்கும் பொழுதோ இல்ல ஒரு காயத்ரி ஜபம் பண்ணும் பொழுதோ நம்ம வெளியில மந்திரத்தை சொல்லி பண்றது இல்லை, மனசுலயே நினைச்சு சொல்றோம். சில மந்திரங்கள் எல்லாம் வெளிப்படையாக கட்டி சொல்லக்கூடாதுன்னே இருக்கு. அதே மாதிரிதான் தியானம் யோகாபியாசம் எல்லாம் பண்ணும் பொழுது யோகம்லாம் பண்ணும் பொழுது வெளிப்படையாக சொல்ல மாட்டோம். அந்தர்பகிச்சு அந்த மனசுல அவ நினைச்சுண்டு அந்த பக்தி பண்ணக்கூடிய உள்ள சொல்றக்கூடிய மந்திரங்கள் அப்படியும் பகுதா அப்படின்னு ஸ்தோத்திரங்கள், வேதபாராயணங்கள், கானங்கள், கர்நாடக சங்கீதத்துல எவ்வளவோ தாயார்கள் பத்தி கானம் அதெல்லாம் சொல்லும் பொழுது வெளிப்படையாக பாடி நம்ம சொல்றோம். அதே மாதிரி இப்போ இந்த உபன்யாசங்கள் காலக்ஷேபங்கள் இதெல்லாம் நம்ம வெளிப்படையாக சொல்றது. அப்படி எப்படியாக அந்த உள்ளேயும் வெளியிலையும் எது பண்ணாலும் மகான்கள் எப்பயுமே தியானம் பண்றது தாயார் பெருமாளுமாக பூமி பிராட்டியை. அப்ப தாயார் என்னென்ன கொடுப்பாள் அப்படின்னா, சஞ்சோதிதா கருணையா சதுரः புமர்த்தான் அப்படின்னு கேட்டால் 4 விதமான புருஷார்த்தையும் நமக்கு அனுகிரகிப்பான். அந்த புருஷார்த்தம் அப்படின்னாலே தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம் அப்படின்றது 4 எடுத்துக்கணும். இந்த 4த்துல எது முக்கியம் அப்படின்றது நிறைய பேர் எவ்வளவோ பெரிய வாதங்கள்லாம் இருக்கு. தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம் இதுல எது புருஷார்த்தம் அப்படின்னா இதுல எது ரொம்ப முக்கியம் அப்படிங்கும் பொழுது இதுல பார்த்தா 4மே முக்கியமாகத்தான் இருக்கு. ஒண்ணுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட முடியாது. அதுல ஒவ்வொருத்தரும் எடுத்துக்கலாம். தர்மம் அப்படின்னா ராமன் தர்மத்தை தான் பார்த்துட்டார். அவர் வந்து என்ன அர்த்தம் அப்படின்ற பைசா அப்பேற்பட்ட அந்த ராஜ்யம் கூட எனக்கு வேண்டாம், அப்பா பேச்சுதான் தர்ம பரிபாலனம் பண்ணணும், பித்ருவாக்கிய பரிபாலனம் அப்படின்னு 14 வருஷம் வனவாசத்துக்கு வந்துட்டு தர்மம் தான் முக்கியம். ஒரு வாக்கு சொல்லிட்டா அந்த சத்தியத்தை நம்ம காப்பாற்றணும். அப்படிதான் அந்த ரகுவம்சத்துல இருந்த ராஜாக்கள்லாம் இருந்தா அந்த ராஜாக்கள், அதனாலதான் ராமன் அங்க அவதாரம் பண்ணார்.
ரகுவம்சத்துக்கு ராமன்னால பெருமை அப்படின்னு சொல்லிட முடியாது. ரகுவம்சத்தினுடைய பெருமைகள் பார்த்து அதுல இருக்கிற சில சக்கரவர்த்திகள் எப்படிலாம் தன்னுடைய வாக்குக்காக தன் பிராணத்தையே கொடுத்தா, அந்த வம்சத்துல ராமன் ஆசைப்பட்டு அங்க தசரத மகா சக்கரவர்த்திக்கு அவருடைய தர்மத்தெல்லாம் பார்த்து அவர் அங்க அவதரிக்கிறார். அப்படி தான் தர்மத்தை நிலைநாட்டு. அப்படி தர்மமே முக்கியம் அப்படின்னு. சில பேர் அர்த்தம் தான் முக்கியம் அப்படிங்கிறார். அர்த்தம் அப்படின்னா சம்பாத்தியம், பைசான்னு வச்சுக்கலாம், இல்ல கிரகம், எதுவா இருந்தாலும் நமக்கு கொடுக்கக்கூடியது. ஆனா இது முக்கியம் இல்லை அப்படின்னு நேரடியா சொல்லிட முடியாது. பைசா இல்லாம இன்னைக்கு நம்ம இதுல எந்த தர்மத்தை நம்மளால பண்ணிட முடியும்? 100 பேருக்கு நம்ம ததியாராதனை பண்ணணும்னா கூட கையில துட்டு இல்லாம பண்ண முடியாது இந்த காலத்துல இருக்கிற விலைவாசி. எந்த ஒரு தர்ம காரியம் பண்ணணும்னாலும், ஒரு புஸ்தகமே போடணும், பகவத் விஷயமான புஸ்தகம் போடணும்னாலும் கையில பைசா இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால துட்டு வேணும். இப்ப இதுல 2 விதமாக எடுத்துக்கணும். இந்த அர்த்தம் எதுக்காக பிரயோஜனப்படுறது அப்படின்னு. தர்ம காரியத்துக்காகவே பிரயோஜனப்படுற அர்த்தம், அது புருஷார்த்தம் தான். அது நம் பெரியோர்கள் ஒத்துக்கிறது. எதுக்கோ நம்ம சுகத்துக்காகவும் நம்மளுடைய லாபத்துக்காகவும் வேற யாருக்கும் அதை கொடுக்காத, நல்ல தர்மத்துக்கு உபயோகப்படாத இருக்கிற அர்த்தம், அது புருஷார்த்தம் கிடையாது. அப்படி பிரிச்சுக்கிறது. அதே மாதிரி காமம் அப்படின்னா ஆசைகள். ஆசைகளே இருக்கக்கூடாது அப்படின்றது ஒரு விதமான சம்பிரதாயத்துல சொல்றா இல்லையா? ஆசைகளே இருக்கக்கூடாது. இப்ப பௌத்த மதம்லாம் இதெல்லாம் வெளி ஆசையே விட்டுடு அப்படின்றா. சன்னியாசியாக இருக்கா கூட ஆசைகள் எல்லாம் விட்டுணும் அப்படின்றா. ஆனா விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்துல அப்படி சொல்லல. என்னதான் அவளுக்கு ஆசை இல்லைனாலும் சிஷ்யாளுக்கு அனுகிரகம் பண்ணணும். அதனால எதுவுமே விட்டுட்டு தனியா போறது அப்படின்றது நம்மளவா அந்த மாதிரியாக ஏத்துக்கல. சிஷ்யாளுக்கு காலக்ஷேபங்கள் சொல்லி கொடுக்கறது, அதெல்லாமே நமக்கு சரணாகதி பண்ணி வைக்கிறது, அதெல்லாமே ஒரு ஆச்சாரியருடைய லட்சணமாக இருக்கு. அதே மாதிரி பகவான் மீது இருக்கிற பக்தி, அந்த ஆசை, அதை புருஷார்த்தம். கண்ணனுக்கே ஆமது காமம் அப்படின்னு ராமானுஜருக்கு சொல்லும் பொழுது அவருக்கே ஆசையில தான் அதிகம் புருஷார்த்தம் அப்படிங்கிறது. ஏன் அப்படின்னா கண்ணனுக்கே ஆமது காமம், கண்ணன் மீது அப்பேற்பட்ட அபரிவிதமான ஆசை அப்படின்னு காட்டும் பொழுது எல்லாத்தையும் விட்டுடு அப்படின்னு சொல்றது ஒரு அது சொல்றது ஏத்துக்க முடியும். எல்லாத்தையும் விட்டுட்டேன்னா அப்புறம் என்ன இருக்கு? அப்ப என்னன்னா ஒரு பகவான் மேல ஒரு ஆசையே இல்லாத இருக்க முடியாது இல்லையா? அதுதான் கண்ணன் சொல்லும்போது சொல்றாரு, இந்திரியங்கள் எல்லாத்தையும் கட்டுப்படுத்தணும் அப்படின்னா கண்ணு காது மூக்கு பாக்குறது எல்லாமே எப்படி கட்டுப்படுத்துறது அப்படி அர்ஜுனன் கேட்கிறான். இது என்ன கஷ்டம் கிருஷ்ணா? அவ்வளவு சுலபம் இல்லையே, நீ சொல்லிட்டு போயிடுற இந்திரியங்கள் எல்லாத்தையும் கட்டுப்படுத்து அப்படின்னா. அப்ப கண்ணன் இது சுலபமாக எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஒண்ணு யோகா பிராக்டிஸ், ஒரே நாள் இதெல்லாம் பண்ணிட முடியாது, பிராக்டிஸ் பண்ணணும். 2வது என்னன்னா, ஆசையை கட்டுப்படுத்தினா எப்படி தெரியுமா நீ பண்ணணும்? கண்ணு பகவானையே பாக்குறதுக்காக அப்படின்னு அவரையே சேவிக்கணும், காது பகவத் விஷயமே கேட்கணும். அப்படி மாத்திக்கோ. எதோ கேட்கணும்னு ஆசை இருக்கும்ல, அதெல்லாம் தவிர்த்து பகவான் விஷயமாவே கேட்க ஆரம்பி. கொஞ்ச நாள்ல உனக்கு அதுவே ஒரு அபியாசமாக ஆயிடும். கைங்கரியம் அப்படின்னாலும் அது பகவானுக்கே கைங்கரியம் அப்படின்னு இந்த மாதிரியாக இருக்கணும். கை கால்லாம் எதுக்குன்னா பகவானை ஏழை பண்றதுக்கே, பகவானுக்கு வேத பாராயணம் பண்ணிட்டு நடந்து போறதுக்கே, பேச்செல்லாம் எதுக்குன்னா பகவானை பத்தி சொல்றதுக்கே. அப்படி அந்த மாதிரியான ஆசைகள் அப்படின்னு அதை விடணும் அவசியம் இல்லையே. அப்பேற்பட்ட புருஷார்த்தம். கடைசியா மோட்சம். இதுல தர்மார்த்தம் காமம் இந்த பூமியிலே இருக்கிறவாளுக்கு இருந்தா கூட மோட்சம் அப்படின்றது நமக்கு தேகாவசானே. இதுக்கப்புறம் என்ன, இதே மாதிரி புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் அப்படின்னு இருக்காம பகவானின் எப்பயும் ஸ்திரமாக கைங்கரியம் பண்ணணும் ஸ்ரீவைகுண்ட லோகத்துல. அப்ப காமம் கூடாதுன்னு சொல்லணும், மோட்சம் வேணும் அப்படின்னு ஒரு ஆசை வரணும். அப்ப நமக்கு மோட்சத்துக்கு போகணும்ன்ற ஒரு ஆசை வந்தாதானே நம்ம ஆச்சாரியன் கிட்ட போய் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கும் போது ஆச்சாரியன் நமக்கு பரண்யாசம் பண்ணி வைக்கிறார். அப்போ ஆசையே இல்லைன்னா மோட்சமா அது யாரோ சொல்றா, அது அப்படின்னு ஒண்ணு உண்டா? அதுக்கப்புறம் நம்ம போனதுக்கு அப்புறம் நமக்கு தெரியுமா? யாருக்கு தெரியும் முதல்ல மோட்சத்துக்கு அப்படின்ற சில கேள்விகள் இருக்கு. அப்ப அது மேல ஒரு ஆசையே இல்லை இல்லையா? அது ஆச்சாரிய முக்கேன தான் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். சாஸ்திர முக்கேன தான் சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்ணு மோட்சம் இருக்கான்றது வைகுண்டம் இருக்கா அப்படின்னா அதுக்கும் அப்பாற்பட்டது அந்த அப்பேற்பட்ட வைகுண்டம் அப்படின்றது தான். அதனால இது ரொம்ப முக்கியமாக இந்த தர்மார்த்த காம மோட்சம் இருக்கு. அதனால தாயார் பூமி பிராட்டி எல்லாத்தையுமே நமக்கு கொடுப்பாள் அப்படின்னு. இது தர்மார்த்த காமம், இதுவும் நமக்கு பகவத் விஷயமாக இல்லாத வேற ஆசைப்பட்டா கூட தாயார் அப்படின்றவள் எல்லாரும் குழந்தை அப்படின்ற இதனாலே அவாவ ஆசைப்பட்டது கொடுத்தா கூட
தனக்கு மனசுல என்னன்னா எல்லா குழந்தைகளும் மோட்சத்துக்கு ஆசைப்பட்டு அங்க வந்து பெருமாள் கிட்ட கைங்கரியம் பண்ணணும், இல்லைன்னாலும் இங்க இருக்கிற திவ்ய தேசங்கள்ல கைங்கரியம் பண்ணணும் அப்படின்றது தான் தாயாருடைய ஆசை. எல்லாரும் அப்பேற்பட்ட நல்ல ஆச்சாரியர்கள் முகமாக அப்படின்னு அதுக்குதானே வந்து பெருமாளை கேட்கிறார் என்ன பண்ணணும் அப்படின்னு. பக்தி யோகம் அப்படின்னு சொல்ல அதுக்கு சொல்றதுக்கா நீர் வந்தேர், அது எல்லாருக்கும் தெரியும். ஆனா அந்த பக்தி யோகம் பண்றது அவ்வளவு சுலபம் கிடையாது இல்லையா, அதுவும் கலியுகத்துல சுத்தமாக முடியாது. இப்போ வந்து அது சொல்றதுக்காக நீர் வரல. நான் வந்து எதுக்கு உண்மை வந்து அவதாரம் பண்ணணும்னு என்ன கேட்கணும்னா, சுலபமான உபாயம் எது, அது பகவான் வியாஜமாக வச்சிருக்கான். அப்படின்னா வியாஜம் அப்படின்னா மோ சரணாகதி அப்படின்றது வந்து உபாயம் அப்படின்னு சொல்லிட முடியாது. ஆனா பகவான் என்ன பண்றான்னா அதை உபாயமாக அவன் ஏத்துன்னு இருக்கான். அப்படியாவது ஒருத்தன் சரணாகதி பண்ணா அவனை நான் ஏத்துப்பேன் அப்படின்றது பகவானுடைய கருணையை காட்டுறது. ஆனா பக்தி யோகம்தான் உபாயம், அதனால வியாஜம். அதுலயும் வியாஜங்கள் அப்படின்னு பார்த்தாலே தாயார் கிட்ட சொல்லும் பொழுது பலவிதமான வியாஜம். பெருமாள் தாயார் எப்படி பெருமாள் திருநாமம் முக்கியமோ தாயாருடைய திருநாமத்தை ஒருத்தன் சொன்னாலே தாயார் அனுகிரகிச்சிருவாளாம். அதை தெரிஞ்சு சொல்லணும்லாம் கிடையாது, ஏதோ ஒரு ரூபமாக சொன்னா கூட அதுல நடுவுல அர்த்தம் வந்துட்டுன்னா அதை கூட தாயார் வந்து ஆஹா என்னுடைய திருநாமத்தை சொன்னா அவனுக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு எடுத்துக்கிறார். இது மூன்று தாயாருக்குமே இது பொருந்தும். அப்படின்னா இங்க வந்து அப்பறம் வா அப்படின்னு சொன்னா கூட அப்பறம் ரமா அப்படின்னு நடுவுல எங்கேயாவது அந்த வார்த்தையில ரமா அப்படின்னு வந்துட்டுன்னா ஆஹா என்னுடைய பேர் சொன்னானே அப்படின்னு. அப்புறம் இந்த ஊமையாக இருக்கிறவா என்னன்னா தித்து புத்தாக சொல்லுவா இல்லையா, அவளுக்கு சரியா வராது, இல்ல திக்கு இருக்கிறவாளுக்கு அந்த திருநாமத்தை சரியா சொல்ல தெரியாது, ரா வராது அப்படின்னா தமா அப்படின்றான். அதுக்கு அர்த்தம் வேறையாக இருந்தாலும் தாயார் வந்து அவன் எண்ணம்ல நினைச்சது என்னுடைய திருநாமம் தானே, அது சரியா சொல்லலைன்னாலும் பரவாயில்ல அப்படின்னு அவனுக்கு அனுகிரகம் பண்றான். அது ஒரு விதம். அவன் ஏதோ ரூபமாக அவன் தாயார் பேரே சொல்லல, ராஜலட்சுமி ஸ்டோர் போயிட்டு அங்கேருந்து பக்கத்துல மகாலட்சுமி தெருவுலேருந்து இப்படி வாடா இங்க வந்தா நம்ம பா வந்துடும், அந்த ராஜலட்சுமி ஸ்டோர்ல ஒரு 4 கிலோ நெய் வாங்கிட்டு வா அப்படின்னா அதையே வந்து தாயார் இவன் சொன்னா இல்லையா அதையே திருநாமமா வச்சுக்கிறாளாம். அப்படி வியாஜமாக வச்சு இந்த பேரு என் பேரு சொன்னானே அப்படின்னு. அப்படிலாம் அது வந்து ஒரு வியாஜம். ஆனா அது உண்மையான இது இல்லை. ஆனா அப்பேற்பட்ட அனுகிரகத்தை தாயார் பண்றா. அதனால தாயாரோட சேர்த்து பெருமாள் சேவிக்கிறதே உச்சிதம் அப்படின்னும். அதனாலதான் நம்ம உற்சவ மூர்த்திகளும் பெருமாள் பார்த்தா எங்கேயுமே ஸ்ரீதேவி பூமி தேவியோட அந்த பூமி பிராட்டியோட பெருமாள் எழுதுதான் அது அழகு. அந்த திவ்ய தம்பதிகளை சேவிக்கிறது நமக்கு பெரிய அனுகிரகம். அதே மாதிரி 26வது ஸ்லோகம், கிரீடா கிரகீத கமலாதி விசேஷ திக்வம் விஸ்ராணிதா அபயவராம் வசுதே சபூதிம் தௌர்கத்ய துர்விஷ விநாச சுதா நதி துவாம் சஞ்சிந்தயன் ஹி லபதே தனதாதிகாரான் அப்படின்னு தாயாருடைய திவ்யமங்கல விக்கிரகத்தை சொல்லி அந்த அது எப்பேற்பட்ட அனுகிரகம்லாம் நமக்கு பண்றா அப்படின்னு. தாயாருடைய ஒரு திருக்கைகளே கிரீடா கிரகீத கமலாதி விசேஷ சிக்வம்னு ஒரு கையில தாமரை புஷ்பம் வச்சுருக்கான். அதுவும் எப்படின்னா கிரீடா லீலையாக வச்சுருக்காளாம். ஒரு பெருமாள் அப்படின்னு பார்த்தா கூட சங்க சக்கரம் கதை அப்படின்ற ஆயுதங்கள்லாம் பார்க்கலாம். தாயாருக்கு பிராட்டிக்கு ஆயுதமே கிடையாது. ஆயுதம் என்னன்னா அந்த ஆயுதம் புஷ்பந்தான். ஏன் அப்படின்னா நிகிரகம் அப்படின்றதே தாயாருக்கு தெரியாது. பகவானுக்கு நம்ம பார்த்துருக்கோம், ஒரு கண்ணுல அனுகிரகம் பண்ணுவேர், ஒரு கண் நிகிரகம். அவருக்கு சாஸ்திரம் முக்கியம், தப்பு பண்ணா தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு. ஆனா தாயார் அந்த தண்டனை கூட கொடுக்காம அவனை எப்படியாவது மனசு மாத்தணும் அப்படின்னு கொடுக்குறவா. அதனால கையில ஆயுதமே கிடையாது. கிரீடா கிரகீத கமலாதி விசேஷ திப்பம் ஒரு பக்கம் கமலம். ஆனா தாயாருக்கு கோபம் வந்து எடுத்தா என்னன்னா அந்த தாமரை புஷ்பமே கூட ஆயுதமாயிடும். அந்த அளவுக்கு நம்ம அவ்வளோ இதுவாக போகக்கூடாது. ராவணன் வந்து சீதாதேவியை பார்க்கும் பொழுது அந்த இடத்துல ராமாயணத்துல வரும் திருணமந்தரத்தை கிருத்வா அப்படின்னு அந்த ஒரு புல் எடுத்து நடுவுல போடுறான். ஒருத்தங்கிட்ட இந்த புல்லாலேயே உன்னை நான் இன்னைக்கு அழிச்சிருவேன் அப்படின்றத எடுத்து காட்டுறா. பெரிய ஆயுதம்லாம் தேவையில்ல, வில்லு அம்பு இதெல்லாம் எனக்கு தேவையில்லை, இந்த ஒரு புல்லாலேயே உன்னை பொசிக்கிருவேன் அப்படின்னு. அதனால அந்த அந்த அளவுக்கு. ஆனால் அப்ப கூட என்னன்னா அப்பயாவது இவன் கடைசியில மாறுவானே அப்படின்றதுனால சொல்றா, நீ இப்ப கூட போ ராமன் கிட்ட போய் நீ சரணாகதி பண்ணா உன்னை விட்டுட்டு நான் உன்னை ரட்சிச்சிருவேர், உன்னை தண்டனை கொடுக்க மாட்டேர், என்னை கொண்டு போய் விட்டுடு அப்படின்னு சொல்றான் நிறைய வாட்டி. இப்ப கூட மாறுவானா கடைசியில அப்படின்னு. அதுதான் தாயாருடைய அனுகிரகம். அதனால அந்த கமலமா இருக்கு நம்ம ஒன்றும் பண்ணிட மாட்டான் அப்படின்னு நினைக்க வேண்டாம். அப்ப ஏற்பட்ட இதுவா இருந்தா அந்த கமலமே கூட ஆயுதமாக ஆகும்.
ஆனா தாயார் ரொம்ப இதுவா இவன் மாறுவான் அப்படின்னு காக்காசுரனாக இருந்தா கூட அவனுக்கு அனுகிரகம் பண்றா இல்லையா, அதே பிராட்டி தான் பூமி பிராட்டியும் அப்படிதான், இன்னும் பொறுமை அதிகம் தாயாருடைய. அப்புறம் இன்னொரு கையில அபயஹஸ்தம், அது வந்து விஸ்ராணிதா அபயவராம் வசுதே சபூதிம் அப்படின்னு கேட்கிறவாளுக்கெல்லாம் எல்லாத்தையும் கொடுக்கிறவள் அப்படின்றதுனால அபயம் நான் இருக்கேன் கோலப்பட வேண்டாம் அப்படின்றதாகவும் அந்த தாயார் நமக்கு அனுகிரகம் பண்றா. அதுவே நம்ம போன ஸ்லோகத்திலேயே பார்த்தோம். அந்த சதுரப்புமர்தான் அப்படின்னு சொல்லும் பொழுதே அந்த எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவள் அப்படின்னு அந்த ஸ்லோகத்துல அந்த சஞ்சோதிதா கருணையா சதுரப்புமர்தான் அப்படின்னு சொல்லும்போது எல்லா வரனையும் கொடுக்கவள். யாதன்வதி விவித மந்திர கணோபகீதாம் அப்படின்னு வேதத்துல பல மந்திரங்கள் தாயாரை பத்தி சொல்லக்கூடியது அப்படின்றதுனாலும் தாயாருக்கு அப்பேற்பட்ட பெருமை. வேதம் வெறும் பகவானை மட்டும் சொல்லிட்டு விடல, தாயாரையும் சேர்த்து பலவிதமான அப்பேற்பட்ட புகழ் இருக்கிறவள் தாயார். சஞ்சிந்தியசே வசுமதி ஸ்திர பக்தி பந்தையின் வசுமதியான தாயார் அப்படி ஸ்திரமான பக்தி கொண்டவர்களுக்கு அந்தர்பகிஷ உள்ள ஹிருதயத்திலேயும் வெளிப்படையாகவும் இருந்து பக்தி பண்ற எல்லாருக்கும் அந்த சதுர்விதமான அந்த எல்லாத்தையும் நமக்கு கொடுப்பேர் அப்படின்னு சுவாமி தேசிகன் தயாசதகத்திலையும் சொல்லும் பொழுது பெருமாள் அப்படின்னும் பொழுது நிஷ்கிஞ்சின நிதி அப்படிங்கிறது. பகவான வந்து நிதி அபவர்க திரிவர்கயோகோ அஞ்சனாத்ரீஸ்வரதையாம் அபிஷ்டோமி நிரஞ்சனாம் அப்படின்னு இந்த திரிவர்க்கமாக இருந்த தர்மார்த்த காமமும் இல்ல மோட்சமும் எல்லாத்தையும் தரக்கூடிய அப்பேற்பட்ட நிதி ஒண்ணு என் கையில இருக்கு அப்படிங்கிறது. அந்த நிதி யார் அப்படின்னா திருவேங்கடமுடியான் அப்படின்ற அப்பேற்பட்ட நிதி என்கிட்ட இருக்குது. அதே மாதிரி இந்த ஸ்லோகத்துல பூமி பிராட்டி சொல்லும் பொழுதும் பூமி பிராட்டி இருக்க நமக்கு ஏன் கவலை அப்படின்னு அப்பேற்பட்ட பலனையெல்லாம் கொடுப்பா. அதனால் அபயத்தை குறிக்கிறது. தௌர்கத்திய துர்விஷ விநாச சுதா நதித்வாம் அப்படின்னு துர்கதி வேற கதியே இல்லாத நமக்கு சகல பாவங்களே பண்ணிட்டு சகல ஒண்ணுமே பண்ண முடியாம இந்த சம்சாரத்திலேயே இருக்கக்கூடிய வேற கதியே இல்லாம நமக்கு சுதா நதித்வாம் அப்படின்னு பூமி பிராட்டி தான் அனுகிரகம் பண்ணி நமக்கு ஒரு நற்கதியை நமக்கு காட்டி நமக்கு பகவானிடம் வேண்டி நமக்கு பகவானிடம் சொல்லி நமக்கு மோட்சத்தை கொடுக்கிறார் அப்படின்னு. சஞ்சிந்தையன்ஹி லபத்தே தனாதாதிகாரான் அப்படின்னு சொல்லும் பொழுது இப்படிதான் பல பேர் தாயார் பூமி பிராட்டியை சேவித்து எப்பேற்பட்டனா தனாதிகாரான் அப்படின்னு பைசா கொடுக்கிறவர்களாக இருக்கார். தனாதிகாரான்னா இங்க குபேரன் அர்த்தம். அப்பேற்பட்ட குபேரன், அந்த குபேரன் அப்படின்றது என்ன, ஒரு பதவி. நம்ம பார்த்திருக்கோம் எப்பேற்பட்ட பிரம்மா அப்படின்றதும் இந்திரன், இதெல்லாமே பதவிதான். இது கான்ஸ்டன்டா எப்பயுமே ஒருத்தரே தான் இந்திரனாக இருக்கணும் கிடையாது. ஒரு யுகத்துல ஒவ்வொரு இந்திரன், ஒவ்வொரு யுகத்துல ஒவ்வொரு பிரம்மா. அதை எப்படி பகவான் பிராட்டியும் எப்படி நியமிக்கிறா அப்படின்றதையும் நம்ம பார்த்திருக்கோம். அவளுடைய புண்ணியத்தையும் பாபத்தையும் வைத்து யார் அதிகமாக புண்ணிய யஜ்ஞயாகாதிகள் பண்ணாலோ அதுல ஒருத்தனை தேர்ந்தெடுக்கிறார். அப்படி பார்க்கும்பொழுது இந்த இப்பேற்பட்ட ஒருத்தனுக்கு குபேரன் அப்படின்னு ஒரு பதவி வரத்துக்கு காரணமே பூமி பிராட்டி. இந்த குபேரன் ஒரு உதாரணமாக சொன்னாலும் பலவிதமான பதவிகள், இந்திர பதவி பிரம்ம பதவியிலிருந்து எல்லா பதவியும் அவளும் வரா அப்படின்னா இப்பேற்பட்ட தாயாரை சேவித்து கொண்டுதான் அப்படின்றதையும் இங்க எடுத்து சொல்றேன். அதனால லீலையாகவே அந்த தாமரை புஷ்பத்தை வைத்து அபயம் இதை காட்டுற அந்த ஒரு திருமேனியிலேயே நம்ம தெரிஞ்சுக்கலாம் தாயார் நமக்கு ஒரு நமக்கு உபாயமே தெரியாத இருந்தாலும், ஒரு கதியே இல்லாத இருந்தாலும், இந்த சம்சாரத்துல எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியாம இருந்தாலும் நமக்கும் அனுகிரகம் பண்ணி பகவானுடைய சிந்தனையில நம்மளும் சேர்த்து நமக்கு நல்ல ஆச்சாரியனை நமக்கு கொடுத்து நமக்கு எப்பேற்பட்ட இந்த பதவி இது மட்டுமே இல்ல, குபேர பதவியான பலவிதமான பதவிகளும் கொடுப்பாள் தாயார் அப்படின்னு சொல்லி அப்பேற்பட்ட தாயார் ஒரு லீலையாகவே நமக்கு பூர்த்தியாகவே அனுகிரகம் பண்றதுக்காகவே இருக்கிற ஒரு பூமி பிராட்டி அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தை மங்களாசாசனம் பண்றேன். அப்பேற்பட்ட இந்த 4 ஸ்லோகத்தை இந்த வாரம் பார்த்தோம். இதுக்கு அடுத்த வாரம் பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.